ஹாய் குட்டீஸ், பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே. இந்த சண்டேல நீங்கள் எல்லோரும் சர்ச்சுக்கு போயிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த சண்டே ஈவினிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆன்லைன் சண்டே கிளாஸ் தான். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஓகே சூப்பர். இந்த ஆன்லைன் கிளாஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா டான்ஸ் இருக்குது, சாங்ஸ் இருக்குது, கிராஃப்ட் இருக்குது, அப்புறம் ஸ்டோரி இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம், ஆட போகிறோம், சந்தோஷமாக என்ஜாய் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங் ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே குட்டீஸ், எல்லாரும் அதுக்கு முன்னாடி முட்டி போட்டு கை கூப்பி கண்ணை மூடுங்க. ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ். அன்புள்ள பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஆன்லைன் கிளாஸில் நாங்கள் சொல்லித்தர ஒவ்வொரு பகுதியும் உங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சாங்ஸ் பகுதி ஆகட்டும், கிராஃப்ட் ஆகட்டும், ஸ்டோரி ஆகட்டும், எல்லாமே இந்த சிறு பிள்ளைகள் இருதயத்தில் பதிய அதன் பிரகாரம் நடக்க நீங்கள் உதவி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு இருந்து வழிநடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே சூப்பர். இப்போ நம்ம எல்லாரும் கிளாஸ்க்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நான் என்னதான் உங்களை வெல்கம் பண்ணாலும் ஒரு அண்ணா உங்களை வெல்கம் பண்ணுன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அண்ணா யாருன்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடலாமா? ஆனால் அவர் தனியாக வர மாட்டாரா, கூட ஒருத்தங்களை கூட்டிகிட்டு தான் வருவாரா. ஃபஸ்ட்டு நம்ம ஆண்ட்ரூ அண்ணாவை கூப்பிடலாம். ஹாய்க்கா, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்ட்ரூ எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. எங்கே உங்களோட ஃப்ரெண்டை காணோம், நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க? அவரு நம்ம வெல்கம் பண்ணாதான் வருவேன்னு சொல்றாருங்கக்கா. என்னது? எங்கள் குட்டீஸை வெல்கம் பண்ணாதான் நாங்கள் அவரை கூப்பிட்ருக்கோம், அவரை நாங்கள் வெல்கம் பண்ணணுமா? ஆமாங்கக்கா, நம்ம குட்டீஸ்லாம் சேர்ந்து அவரை 1 2 3 சொன்னாதான் அவர் வருவேன்னு சொன்னாருங்கக்கா. அப்படியா? ஆமா குட்டீஸ், நம்ம வெல்கம் பண்ணிடலாமா அவரை? ரெடி? 1 2 நான் வந்துட்டேன். ஏய், எப்படி வந்தீங்க நீங்க? அதுவா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, நீங்க சொல்ல வேணாம், உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. என் பேரு நான் தான் ஜான். ஓகே ஜான். குட்டீஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா பேர் தான் ஜான், நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஜான், இப்போ நீங்கள் எங்கள் குட்டீஸை வெல்கம் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, வெல்கம் பண்ணிக்கோங்க. என்னது நானா? ஐயோ, நான் வந்து உங்க எல்லாரையும் இந்த சில்ட்ரன் கிளாஸுக்கு சூப்பராக வெல்கம் பண்ணீங்க ஜான். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கட்டா? ஐயோ, நான் இன்னைக்கு எனக்கு எந்த வசனமும் தெரியாது. பயப்படாதீங்க ஜான், வசனம்லாம் இல்லை, ஆனால் ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்குறேன். என்ன கொஸ்டின்? நீங்கள் சின்ன வயசில் சண்டே கிளாஸ்லாம் போயிருக்கீங்களா? ஜாலியாக இருக்குமே, ஸ்நாக்ஸ் எல்லாமே தருவாங்களே. சரிங்க ஜான், ஸ்நாக்ஸ்லாம் தருவாங்க, ஓகே. அதில் என்ன செக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்சது சூப்பர் ஜான். அப்போ நீங்க ஆடுவீங்களா? நான் ஆடுவேன். பாருங்க. அப்போ நீங்க எங்க குட்டீஸ்க்காக இப்ப ஆக்ஷன் சாங் பண்ண போறீங்களா? நான் ஆடுவேன். ஆனா இன்னைக்கு நான் வரும்போது என் கால்ல சுளுக்கு. அப்போ நீங்க இங்க என்னதான் பண்ண போறீங்க? நான் வந்து இந்த குட்டீஸோட போய் உட்காந்துக்க போறேன். ஓகே ஜான். குட்டீஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஜான் அண்ணா நமக்காக இப்போ நல்லா வெல்கம் பண்ணாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஜான் அண்ணா வந்து நம்ம கூட உட்காந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ண போறாங்க. தேங்க்யூ. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக்ஷன் பார்க்க போகிறோன்னா சாங் செக்ஷன். நமக்காக இப்போ யார் பாட்டு பாட வராங்கன்னா நம்ம ஜாய்ஸ் அக்கா. எல்லாரும் அவங்க கிளாப் பண்ணி கூப்பிடுங்க. பிரைஸ் லார்ட் அக்கா. பிரைஸ் லார்ட் ஜாய்ஸ். என்ன சாங் நீங்கள் இப்போ பாட போகிறீங்க? ஐந்தப்பம் 2 மீன் சாங் அக்கா பாட போறேன். சூப்பர் சாங் ஜாய்ஸ். பாட்டு மட்டும் தானா இல்லை நீங்கள் டான்ஸும் ஆடுறீங்களா? அக்கா டான்ஸும் ஆடுறேன்க்கா. சூப்பர் ஜாய்ஸ். நீங்கள் தனியாகவே ஆடிடுவீங்களா? இல்லைக்கா, என் ஃப்ரெண்டும் வராங்கக்கா. உங்கள் ஃப்ரெண்டும் வராங்களா? சூப்பர் குட்டீஸ். இப்போ நம்ம ஜாய்ஸ் அக்கா நமக்காக சாங் பாடிட்டு அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் நமக்காக ஆக்ஷன் சாங் பண்ண போகிறாங்க. நம்ம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். என்ன செய்றதுன்னு புரியலையே. ஐந்தப்பம்
ஓகே குட்டீஸ், இப்போ நான் பாடின பாட்டுக்கு நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து டான்ஸ் ஆட போகிறோம். அதை எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாமா? சுவைக்க டேஸ்டாக இருக்கும். மீனை கொடுக்க 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 வந்துக்கிட்டே இருக்கும். சுவைக்க 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 டேஸ்டாக இருக்கும். தம்பி உன் லைஃபை இயேசுவின் கையில் கொடுத்தா லைஃபே அற்புதமாக மாறிடும். தம்பி உன் லைஃபை இயேசுவின் கையில் கொடுத்தா லைஃபே அற்புதமாக மாறிடும். தனன 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 தனனா பப்பர 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 பாபா தனன 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 தனனா பப்பர 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 பாபா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அக்காங்க நமக்காக சூப்பராக டான்ஸும் பாட்டும் பண்ணியிருக்காங்கல்ல குட்டீஸ். எல்லாரும் நம்ம அக்காக்காக கிளாப் பண்ணிடலாம். உண்மையாகவே நீங்கள் 2 பேரும் நல்லா டான்ஸ் ஆனீங்க. ஜாய்ஸ் நீங்கள் உண்மையாகவே நல்லா பாட்டு பாடுனீங்க. கர்த்தர் உங்கள் 2 பேரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. ஓகே குட்டீஸ், நம்ம சாங்ஸ் பார்த்தோம், டான்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான கிராஃப்ட் பார்க்க போகிறோம். இப்போ அது யார் பண்ண போகிறாங்கன்னா நம்ம ராகுல் அண்ணா. எல்லாரும் அந்த அண்ணா கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் ராகுல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கக்கா. இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க நம்ம குட்டீஸ்க்காக? பர்த்டே ஷாட் தாங்க பண்ண போகிறோம். ஓ, பர்த்டே ஷாட்னா இந்த பர்த்டே அப்போ கலர் கலராக வெடிக்குமே அதுவா? ஓகே சூப்பர். ஓகே குட்டீஸ், நீங்கள் ராகுல் அண்ணா பண்ணுறதை நல்லா கவனமாக பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பர்த்டே ஷாட் பண்ண என்னென்ன வேணும்னா கத்திரிக்கோல், பலூன், கம், ஷெல்லோ டேப். இப்போ இந்த ரெட் கலர் சார்ட்டை வச்சு இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாதாரணமாக ஒரு நோட்டுக்கு பின்னாடி ஒரு அட்டை இருக்குல்ல, அந்த மாதிரி இதை கட் பண்ணிக்கோங்க, இந்த சைஸ் சின்னதாக. அதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைனில் இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் ஷேப் ஒன்று வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் டிசைனாக இந்த மாதிரி பொடி பொடியாக நீங்கள் வெட்டிக்கோங்க. எல்லாமே இதெல்லாம் பேப்பர்ஸ் தான். இது ஒன்று மட்டும்தான் அட்டை. இந்த பொடி பொடியாக வெட்டினதும் இதுவும் பேப்பர்ஸ் தான், இதுவும் பேப்பர்ஸ். இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு அட்டை ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த சைஸில் நீங்கள் இப்போ சுருட்டிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ இந்த கம் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த கம் இங்கே சுருட்டிட்டிங்களா, இங்கே ஒரு அளவு தெரியுதுல்ல, இந்த இடத்துல நீங்கள் இதை போட்டுக்கோங்க. சரி, இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்களா. இப்போ இந்த அளவு எடுத்ததில் இந்த மாதிரி ஒரு பெண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு சுட்டுங்க. சரி, இப்போ இந்த சார்ட் ஒன்று கட் பண்ணி வச்சோம்ல, அதில் இங்கே கம்மு வச்சுருந்தீங்கள, அதை எடுத்து இந்த சைடில் போட்டுட்டு அடுத்து நம்ம இந்தாண்ட வச்சுருந்ததை இப்போ நம்ம எடுத்து இதில் சுருட்டலாம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடுச்சா? இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. இந்த சைடில் ஒட்டிட்டிங்களா?
இப்போ ஒரு பலூன் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒதுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு முழிச்சு ஒன்று போட்டுக்கோங்க. எப்படி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து பேக் சைடில் நீங்கள் இப்போ மாட்டுங்க. சரி, இப்போ நீங்கள் இந்த பேக் சைடில் இந்த மாதிரி பலூனை ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அந்த டேப் எடுத்து இதில் நம்ம சுற்றணும். சரி, இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச ஹார்ட்டை நம்ம இப்போ இதில் ஒட்ட வைக்கலாம். கம்மு வச்சு இந்த இடத்துல ஒட்டிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம்ல அந்த தூள் பொடியெல்லாம் இதில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சரி, இப்போ பெண்ணி காமிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தது இப்போ ரெடி ஆயிடுச்சு. பெண்ணியாச்சுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. ஓகே குட்டீஸ், அண்ணா சூப்பராக பண்ணாங்கல்ல. இனிமேல் உங்கள் வீட்டில் பர்த்டே பார்ட்டி இருந்தாலும் நீங்களே இதை பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அதனால ராகுல் அண்ணாவை நமக்காக இன்னும் ஒரு வாட்டி பண்ண சொல்லலாம். சூப்பர், எல்லாம் ராகுல் அண்ணாக்கு ஒரு வாட்டி கிளாப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம கடைசியாக என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டோரி பார்க்க போகிறோம். இப்போது நம்ம மத்தியில் வந்து ஷேரன் அக்கா வந்திருக்காங்க. அவங்க நமக்காக ஸ்டோரி சொல்லுவாங்க. எல்லாரும் கவனமாக கேளுங்க, சரிங்களா? ஹாய் குட்டீஸ், இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னா, நம்ம யோனா தாத்தாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யோனா தாத்தா ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தார், உண்மையாக வாழ்ந்தார். அதே போல் அவருக்கு ஏசப்பா ஸ்பெஷலாக ஒன்று கொடுத்துருந்தாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தேசத்தில் நடக்கிற என்னென்ன காரியங்கள் நடக்குமோ அதெல்லாம் ஏசப்பா முன்னாடியே யோனான்ற அந்த மனுஷருக்கு ஏசப்பா என்ன பண்ணிடுவார்னா சொல்லிடுவார். இந்த தேசத்தில் இது நடக்குது, இந்த ஜனங்கள் மத்தியில் இது நடக்குதுன்னு சொல்லி யோனா தாத்தா கிட்ட ஏசப்பா வந்து என்ன பண்ணிடுவார், முன்னாடியே சொல்லிடுவார். ஏசப்பாவும் யோனாவும் அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டாக ஸ்நேகிதராக இருந்தாங்க. அப்படி வாழ்ந்துட்டுருக்கப்ப ஒரு நாள் நினிவேங்கிற பட்டணத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அங்கே ஜனங்களுடைய அக்கிரமெல்லாம் அதிகமாயிடுச்சு. அந்த ஜனங்கள்லாம் தன்னுடைய விருப்பத்தின்படி தன்னுடைய வழியில் நடந்துட்டு போனாங்க. தன்னுடைய இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, ஏசப்பாவுக்கு எது பிடிக்கல அந்த காரியத்தை அவங்க பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்க மன விருப்பத்தின்படி என்ன பண்ணாங்களாம், தன்னுடைய வழியில் எல்லாம் போனாங்க. அப்படி போனதை பார்த்து ஏசப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த ஜனங்கள்லாம் இப்படி பண்ணுறாங்களே, எனக்கு பிடிக்காம இவ்வளோ காரியத்தை செய்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, பொறாமப்படுறாங்க, தன்னுடைய வழியில் இஷ்டத்துக்கு நடக்கிறாங்களேன்னு சொல்லி ஏசப்பாவுக்கு ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு. அப்போ ஃப்ரெண்டாக இருக்கிறவங்கள்ட்ட தானே ஏசப்பா சொல்ல முடியும். அப்படி இருக்கிறப்ப யோனா தாத்தா கிட்ட போய் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, போய் சொல்கிறாரு. ஏன்னா யோனாவும் ஏசப்பாவும் ஒரு ஸ்நேகிதரை போல இருந்ததுனால ஏசப்பா போய் யோனாட்ட சொன்னார். அப்போ யோனாவும், ஏன்னா நம்ம ஏசப்பா தான் ஒரு இரக்கம் நிறைந்த தேவன், அதனால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டான்னு சொல்லி யோனாவுக்கு தெரிந்ததுனால நான் போகமாட்டேன்னு சொல்லி தன்னுடைய வழியில் வேறு பக்கமாக ஏசப்பா சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் மறந்து தர்சிக்கு போகிற அந்த கப்பலில், அந்த ஊருக்கு போகிற அந்த கப்பலில் என்ன பண்ணிட்டாரு, ஏறிட்டாரு. அங்கே அந்த கப்பலில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா கூலி வேலை செய்கிறவங்க. அப்போ அவங்களோடு கூட பயணிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏசப்பா சொன்ன வார்த்தையெல்லாம் மறந்துட்டு அந்த கப்பலில் அடித்தட்டில் போய் நிம்மதியாக படுத்து தூங்குறாரு. தூங்கிட்டு இருக்கிறப்ப ஏசப்பாவுக்கு செம்ம கோபம் வந்து கடல் கொந்தளிக்குது, பெருங்காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க. என்ன இப்படி நடக்குது, ஏதாவது நம்ம தவறு செய்திருந்தால் தான் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த ஜனங்கள்லாம் கலங்குறாங்க. ஆனால் இந்த யோனான்ற அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கூட பயம் இல்லை, கொஞ்சம் கூட கலக்கம் இல்லை. ஏசப்பாவோட வார்த்தையை மீறிட்டோன்னு அந்த பயம் இல்லாமல் அவர் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அங்கே இருக்கிற ஒருத்தர் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் எழுப்புறாங்க. எழுப்பி அவர் வந்ததுக்கு
அதுக்கப்புறம் சொல்கிறாரு, என்னால் தான் இது வந்துச்சு, என்னை தூக்கி கடலில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஜனங்க கேட்காம அவங்க கொண்டு வந்த அந்த பொருளை என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கி கடலுக்குள்ளே போடுறாங்க. எல்லா பொருளையும் இருந்த பொருளை எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. ஆனாலும் அந்த பெருங்காற்று நிற்கலை, அந்த கொந்தளிப்பு நிற்கலை. அதனால் என்ன இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா சீட்டு போட்டு பார்க்குறாங்க. அந்த சீட்டு போட்டு பார்க்கும்போது யோனா பேர் கரெக்டாக விழுவுது. யோனா பேர் விழுந்தோன்னு அங்கே இருக்கிறவங்க கேட்குங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இதேமாரி ஏசப்பா என்கிட்ட சொல்லி அனுப்புனார், நினிவே பட்டணத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஜனங்களை மனம் திரும்ப சொல்லி, எனக்கு பிரியமில்லாததை செஞ்சிட்டு இருக்காங்க, எனக்கு கீழ்ப்படியாமல் இருக்காங்க, அவங்களுடைய வழியில் போகிறாங்கன்னு சொல்லி என்கிட்ட ஏசப்பா சொல்லி அனுப்புனார். ஆனால் நான் அந்த வார்த்தையெல்லாம் மீறி நான் இந்த வழியாக வந்துட்டேன் அங்கே இருக்கிறவர்களுக்குள்ள சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜனங்க எப்படியாவது இந்த கப்பலை கொண்டு போய் கரையில் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் யோனாவை தூக்கி கடலில் போட்டாங்க. கடலில் போட்ட உடனே அங்கே நம்ம ஏசப்பா ஒரு திமிங்கலத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த திமிங்கலம் என்ன பண்ணுதுன்னா அவரை கரெக்டாக விழுங்கிடுது. விழுங்கினதுக்கப்புறம் 3 நாள் இரவும் பகலும் யோனா மீனின் வயிற்றில் இருக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது, நம்ம ஏசப்பாவோட வார்த்தையை மீறிட்டோம், அவருடைய பேச்சை நம்ம கேட்காம நம்ம வந்துட்டோமேன்னு சொல்லி அந்த 3 நாளும் இரவும் பகலும் ஏசப்பா கிட்ட நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு தான் ஏசப்பான்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்ட உடனே 3 நாள் கழித்து அந்த மீன் என்ன பண்ணுதுன்னா யோனாவை கொண்டு வந்து கரையில் மீண்டுமா சேர்த்ததுக்கு அப்புறம் ஏசப்பா சொன்ன வேலையை, அவருடைய வார்த்தையை செய்ய அவர் எழுந்து போறாரு. அதே போல தான் நம்மளும் ஏசப்பா சொல்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழணும். அதே போல நம்ம பேரண்ட்ஸ் சொல்றதை கீழ்ப்படிந்து வாழணும். ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தா நம்ம ஏசப்பாவுக்கு பிரியமா இருப்போம். நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓகே குட்டீஸ், நம்ம வேறொரு கதையோட அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். பாய். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம எல்லாரும் ஸ்டோரி கேட்டோம்ல, அதுலேருந்து என்ன புரிஞ்சிச்சுன்னா நம்ம எப்பவுமே தேவனோட வார்த்தையை கேட்கணும், அவருக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி கீழ்ப்படியணும். அதனால தான் கீழ்ப்படியாமல் இருந்ததுனால தான் யோனா நிறைய பிரச்சனையை சந்தித்தார். அதனால நம்ம இனிமேல் ஏசப்பா என்ன சொன்னாலும் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரம் நடக்கும். சரிங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரே பண்ணி லாஸ்ட்டாக முடிச்சிடலாம். எல்லாம் முழங்கால் படிட்டு கண்களை மூடுங்க. அன்புள்ள பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துக ராஜா. அப்பா, இந்த கிளாஸை நல்லபடியாக நடத்தி தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. பாடல் பகுதியாகட்டும், கிராஃப்ட் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், ஸ்டோரி ஆகட்டும், எல்லா பகுதியும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவரை நீர் எங்களோடு இருந்து வழிநடத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, யோனாவை போல நாங்கள் இனிமேல் உங்களுக்கு கீழ்ப்பழந்து நடக்கிற பிள்ளையா நீர் எங்களை மாற்ற போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சகலவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். செதும் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம எல்லாரும் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.